ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி நான் வந்து பேக்கெட் மாவு வாங்கினேன். பொட்டலம் மாதிரி விற்பாங்க இல்லையா, அந்த பேக்கெட் மாவு வாங்கிட்டு இட்லி தோசை அது ஆப்பமும் பண்ணலாம். எங்கிட்ட வந்து வடை சட்டி இருக்குது, அது 300 ரூபா கொடுத்து வாங்கினது இருக்குது. அதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப தோசைக்கு கொஞ்சம் சன்னமாக, அதுக்குன்னு தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஊற்றிட்டு இப்படி சொங்கின்னு இப்படி 4 பக்கமும் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அது வந்து உங்களுக்கு ஆப்பமாக கிடைக்கும். மூடி போட்டு அப்புறம் எடுத்து அப்படியே சைடில் இது பண்ணி எடுத்துடலாம். இது இல்லை, இது வடை சட்டி, அது இதுக்கு அடுத்தது காமிக்கிறேன். ஆப்ப சட்டி. இதில் வந்து என்னென்னா ஸ்டியூ, இதில் நான் பண்ணுற விதம்தான், ஆனால் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். என்னென்னா தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு டைரெக்டாக என்னென்ன பொருட்கள்னால் பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, அப்புறம் உப்பு, இதை போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், வதக்கியிருக்கேன், நல்லா வாசனையாக இருக்குது. இதுக்கப்புறம் இதை வதக்கின பிறகு இப்போ வந்து எங்கிட்ட நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, மக்காச்சோள மாவும் போடலாம். எங்கிட்ட அரிசி மாவு இருக்குது, அதில் கரைச்சி தேங்காய் பால்லாம் எடுக்க டைமில் பால் இருக்குல்லையே, நம்ம பால்லேயே அதை கரைச்சி இதில் போட்டு ஒரு மாதிரி ரொம்ப பொங்கலாக விடக்கூடாது, கொதிக்க விடக்கூடாது, நல்ல ஓரளவுக்கு பதமானோட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதை வந்து நம்ம தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.